Hi friends. சரி அவ்வளோ முன்னாடி முடிஞ்சிடுச்சுமா. செம்ம வேர்வை. செம்ம ஏசியே ஓட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபேன் தான் ஓடுது. ஃபேன்லாம் தாங்க மாட்டேது ஒன்றும். ஏசி வேறு சர்வீஸ் விடணும் இல்லை, அதனால ஓட மாட்டேது. ஏசி கூலிங் வர மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டுடே பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேசுகிறாங்க இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயகி ரொட்டீன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு விநாயகியை வந்து வீடியோவில் ப்ராப்பராக காட்டி ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்னைக்கு காட்டிடலாம், ஏன்னா இன்னும் நிறைய சேட்டைகள்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சார், அதையுமே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து விநாயகி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. அங்கே பாருமா அம்மா அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது, அங்கே பாரு. அது மட்டும் இல்லை, விநாயகி கிட்ட ஒரு சில மாற்றங்கள் அதையும் நாங்கள் சொல்கிறோம் வீடியோ எண்டில், அதையும் பாருங்க. குளிக்க வைக்கணும். ஆமாம், காலேருந்து செம்ம வேர்வை, அவளாலையும் தாங்க முடியல. ஃபேனும் ஓடுது, நானும் தினா ஒரு விசிறி எடுத்துன்னு பக்கத்தில் விசிறினே இருக்கிறேன். எனக்கு கை வலி எடுத்துக்கிச்சு, விசிறி வச்சுனே நான் தூங்கிட்டேன் தினா. அந்த மாதிரி நிலமையாக இருக்குது. இப்போ எதாவது காலைல குளிப்பாட்டினா கொஞ்சம் டயர்டான மாரி ஆகிடுவா, ஈவினிங் குளிப்பாட்டினா அதான் வெயில் இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடுவா, நல்லா தூங்குவா. அதனால தான் கொஞ்சம் ஈவினிங்லாம் குளிப்பாட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை குளிப்பாட்டியாச்சு. அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து சிம்பிளாக தான். சம்மர் டைம்லையா, இன்னும் முன்னாடிக்கு எனக்கு தினாக்கெலாம் சம்மர் ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. ட்ரெஸ் ஷாப்பிங் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இருக்கிற ட்ரெஸ் வச்சு வந்து சம்மர் ட்ரெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மீதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு அது போட்டாலே அழுதுகிட்டே இருப்பாள். கொஞ்சம் பஃப்பாக இருக்கிற ட்ரெஸ்லாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக. முன்னாடி கூடிய அவுட்ஃபிட்டு தான் சம்மருக்கு. என்ன எப்படி இருக்கு, நல்லா இருக்கா தினா? நான் பேசுறேன் எனக்கு கண்டுக்க மாட்டான், நீ பேசுறதா உன்னை பாப்பா. நீதான் நீ பூரா பேச தங்கம்மா. முன்னாடியோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கணும்னா தினா பேசணும். தங்கப்பட்டு அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? மூஞ்சி எப்படி இது? மூஞ்சி எப்படி இது? காட்டு அப்பா மூஞ்சி எப்படி இருக்குது? தினா அவ பண்ணுவாள் அது மாதிரி. இங்கே வரா விநாயகி, இங்கே வரா விநாயகி, இங்கே வரா இங்கே வரா விநாயகி, இங்கே பாரு. சரி தரேன், பொம்மை தரேன், பொம்மை தரேன். இங்கே பாரு பண்ணு பண்ணு. இங்கே பாரு, இந்தா சரி பொம்மை இந்தா. இங்கே வரா சரி இந்த பொம்மை இந்தா, பொம்மை இந்தா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் முன்னாடி டே ரொட்டீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு எப்படியும் எடுத்த வீடியோ பாருங்க சேட்டையை எடுக்க முடியல, அவரை வச்சு வீடியோவை. எங்கடா போற? டேய் 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 எங்கடா போற? டேய் டவுசர் கையெழுத்து பாரு உனக்கு. ஸ்டாண்டு தள்ளுறாரு இப்போ போயிட்டு அவரு. விநாயகி என்ன பண்றதுல நீ அட்டகாசம் பண்ற? பாடிமட்டே அம்மாட்ட வாடி 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 பாடி தங்கம் அம்மாட்ட வாடி. இங்க வாப்பா, அம்மாட்ட வா. அம்மாண்ட அப்படியே நீ மானே நீ இப்பெல்லாம் கேட்டுனோங்கன்னு வேண்டியதுதான். வரவே மாட்டான். எங்களால முடியல. சரி டே ரொட்டீன் விநாயகி பிளாக், அதாவது விநாயகி பிளாக் டே ரொட்டீன் விநாயகி பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ எடுத்தோம். ஆனால் நாங்கள் ஏன் இவ்வளோ நாளாக போடல, சரியான சம்பவம் சொல்லிடுறோம். வந்து ஒரு நிமிஷம் கூட என் கையில உட்கார கூட மாட்றா. அவளை தூக்கி அந்த ஹாய் சொல்ற அந்த நேரத்துல கூட அழுபாய முட்டியெல்லாம் பிடிச்சி பிடுங்க. அதனாலதான் இவ்வளவு பேரும் கேட்டுமே போடவே இல்லை. இப்ப ஏந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால வந்து இப்படி ஓடுறா ஒரு இடமா உட்காந்து விளையாட மாட்றா. அந்த இது வந்து பொறுமை அவர்கிட்ட இல்லை, குழந்தை இல்லை, அப்படிதான் இருக்கும். சரி உட்கார வச்சாச்சும் பவுர் போட்டு அச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. நான் சந்தனத்தை மட்டும் லைட்டாக வச்சுட்டோம், பொட்டு வை கூட உள்ள அப்படி அழுகுறதுனா. சரி ரெட்டை மூடி போடலான்னு பார்த்தா அதுக்கும் அழுகுறா. சரி அழகாக கூடாது பிள்ளை அப்படி சொல்லிட்டு ஒத்த மூடி மட்டும் போட்டு விட்டேன் சிம்பிளா. சரி இங்க பாருங்க, நான் குழந்தையா பாருங்க, எம்மா பொம்மை என்ன சுத்தி கிடக்குது. நான் இங்க பொம்மையை போட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட காமிக்கலாம். பொம்மைலாம் இங்க இருக்குது, அங்க போயிட்டாரு. நாங்க 2 பேரும் இங்க உட்காந்து பேசினுக்கிறோம், அங்க போய் உட்காந்து விளையாடுற தனியா ஒரு ரொம்ப சேட்டை. தினா உன் பொண்ணு என்னன்னு சொல்லி வர மாதிரி இப்ப தானா விநாயகி நடக்க ஸ்டார்ட் பண்ணி குரோபேக் ஏத்துனீங்கடா போறா. செடி நட போறியா? செடி நடைய போற. குரோபேக் எத்தனை எங்கே போகிறான்? உட்காந்து நவர்றது இல்லை, நடக்க. குரோபேக் எத்தனை எங்கே போகிறாரு, எங்கே போகிறாரு தெரியல. செடி நட தான் போகிறாரு. பிடிச்சிட்டேன் அப்படியே வீடியோ பாரு.
பல்லு தீனா பல்லு மட்டும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடிக்காத எல்லாத்தையும் அப்புறம் கடிச்சு வச்சிடலாம். பல்லு ஊறுது இப்போ இருக்கு. பல்லு காட்ட முடியுமா? தெரியாதுண்ணா? தெரியாது, இப்போதான் லைட்டாக வருது. சரிம்மா. மின்னி பல்லு வளருது. மூஞ்சி கட்டுறது பத்தியா? மூஞ்சி கட்டுறது பத்தியா? மூஞ்சி கட்ட. அப்பா மூஞ்சி எப்படி இருக்குது? ஐயோ உன் மூஞ்சி அழகா இருக்குதா? அப்பா மூஞ்சி எப்படி இருக்குது? என் மூஞ்சி மாதிரி தான் உன் மூஞ்சி இருக்குது. போ கடி கூடாது அதெல்லாம். பல்லு ஊறுது அவனுக்கு. நீ அப்பா கலர் ஆயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. பேபி க்ரீம்லாம் போடுறேன். எப்படி கத்துறான். சரி விட்ட போ. குட்டிக்கு வேணான்றதுனா. அட்டகாசம். சரி நட போறியா? போயிட்டோம். பாய். என்ன செடி? கத்திரிக்காய் நட போறியா? சொரக்காய் நட போறியா? பாய். இந்த வெயில்ல நீ செடி வச்சுனா புடிங்க போறேன். போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், விண்ணழகியும் தாராவையும் வாக்கிங் கூட்டின்னு போறாங்க. அவதான் சரி ரொட்டீன் பிளாக் போட்டா ஒண்ணுனா இந்த தாராவை கூட வந்து ரொம்ப சமாளிக்கலாம். ஆமா, ஆனா விண்ணழகியை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த மாதிரி வெளியில கூட்டின்னு வந்தா அமைதியா இருக்கா. மற்றபடி வீட்டில் ரொம்ப சேட்டை. தாரா சுத்தின்னு இருக்க வேண்டியதுதான். எங்க இப்படி பாருங்க. பின்னாடியே நான் ஓடியாரணுமா? ஐயே அவர் கை நீட்டுறாராம். வின்னு தாரா கூப்பிடு. தீனா நீ இல்ல டைம்ல தாரா கிட்ட போய் விளையாடுறா தெரியுமா? கிட்டலாம் போல, தூரத்துல நின்று கத்துறா மட்டும் தாரா வின்ட்ட கை நீட்டி. அதே மாதிரி வீட்டில் எதனா பொருள் இருந்தா கூட எத்துமே தாரா கிட்ட கொடுக்குறா. கரெக்டாக அது வாங்கிக்குது. அந்த டைம்ல நான் இருக்கிறேன் கூட. அவரும் வாயில் வாங்கிக்கிறாரு அப்படியே. தாரா வந்து நல்லா பழகிச்சு. விண்ணவி கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது தாரா தெரியுமா? தாரா கம் தாரா. இன்னுமே என் பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்குது தாரா. தாரா கண்டு கூட மாட்டேங்குது. தாராங்க பேர் தரசிட். ஏய் பத்தியா, இதுக்கு தான் உனக்கு நான் சாப்பாடு வைக்க மாட்டேனே. தரசிட் தாரா. தாரா என்ன பேரா? இங்கே பேர் குணா. தரசிட் பேர் சிட். ஏய் இதுனா நீ சொல்லு பாப்போம். உன் பேச்சு கேட்டுதுன்னா வச்சுக்கா, நீ இல்லை டைம்ல நான் சாப்பாடு கண்டிப்பாக. Tara sit. Good girl. Tara jump. Hey, yes, good. Tara jump. Jump da. Hey. Tara jump. Hey. தாரா வந்து நான் ஜம்ப்லாம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. சிட்டு மட்டும் தான் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நம்ம டாக்ஸ்லாம் ரொம்ப அறிவாளி தான். நான் அது கிட்ட கூட போக மாட்டேன். ஜம்ப்டா ஜம்ப். தாரா ஜம்ப். ஹேய் அது எங்கே கவனிப்பு. அந்த டாக் வந்து குலைக்குது இல்லை? ஆமாம், அது ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்குது அவருக்கு. நீ சொன்ன ஒரே வார்த்தையில இல்லை, அவருக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்குது அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் விண்ணழகி விளாக் தான் போகலான்னு பார்த்தோம். அவர் பண்ணுற சேட்டையில் அவர் ரொட்டீனே போட முடியல. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வளர பார்ப்போம் அவரோட கேரக்டரில் எப்படி மாற்றுதுன்னு. எங்கள் கூட இதுக்கப்புறம் அந்த இடமும் காமிக்கிறோம், ஓகேவா? ஏன்னா இவர் தனியாக காமிக்கலான்னு பார்த்தா இவர் சேட்டை தாங்க முடியல. அவர் தனியாக வந்து ஸ்பெஷலாக காமிக்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தினா கபில்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.